இந்த பாடல் இங்கே எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறது? போக போக புரியும். வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று இன்னொரு poetic டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அதன் பெயரை முதலில் சொல்லப் போவதில்லை, நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இப்போது ஸ்கிரீனில் தெரியும் இந்த சொற்களை படியுங்கள், மேலும் கேளுங்கள். While, wind, busy, bees, silver, sun, Peter Piper picked a peck of pickled peppers. இந்த சொற்களில் நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள்? இந்த சொற்களின் தொடக்கத்தில் ஒரே மாதிரியான ஒலி கேட்கிறதா? அப்படித்தான் இங்கே திரும்ப திரும்ப வருவது எழுத்துக்கள் அல்ல, தொடக்க மெய்யொலியே திரும்ப திரும்ப வருகிறது. மெய்யொலி என்றால் கான்சோனன்ஸ். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் இந்த கவிதை உத்திக்குத்தான் அலிட்ரேஷன் அல்லது ஒலி ஒற்றுமை என்று பெயர். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வோம். பல மாணவர்கள் ஒரே எழுத்து மீண்டும் மீண்டும் வந்தால் அது அலிட்ரேஷன் என்று நினைக்கிறார்கள். அது எப்போதும் சரியல்ல. அலிட்ரேஷனில் எழுத்தை விட ஒலிதான் முக்கியம். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். கீழே கொடுத்திருக்கப்பட்டுள்ள இரண்டு எழுத்துக்களும் சி என்ற எழுத்திலேயே தொடங்குகின்றன. சிட்டி அண்ட் கேட். இரண்டின் தொடக்க ஒலி ஒன்றா? சிட்டி, சி, டி, கேட், இல்லை. இந்த இரண்டு ஒலிகளுமே வித்தியாசமானது. இப்போது இதை பாருங்கள், இந்த ஒலியையும் கேளுங்கள். போன், ஃபிஷ். இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரே எழுத்தில் தொடங்குகிறதா? இல்லை. ஆனால் இரண்டின் தொடக்க ஒலி ஒன்றாக இருக்கிறதா? மறுபடியும் கேளுங்கள். போன், ஃபிஷ். ஆமாம், இதனுடைய தொடக்க ஒலி ஒன்றாகவே இருக்கிறது. எனவே இது அலிட்ரேஷன். இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். சேர் அண்ட் சாக்லேட். சேர், சாக்லேட் இரண்டுமே ச் என்ற தொடக்க ஒலியில் தொடங்குகின்றன. எனவே இதுவும் அலிட்ரேஷன். எனவே அலிட்ரேஷனை கண்டுபிடிக்கும் போது எழுத்துக்களை மட்டும் பார்க்காதீர்கள், ஒலியை கவனியுங்கள். அருகருகே வரும் சொற்களின் ஒரே தொடக்க ஒலி திரும்ப திரும்ப வந்தால் அதையே நாம் அலிட்ரேஷன் என்கிறோம். தொடக்கத்தில் உள்ள ஒலி பக்கத்து வார்த்தைகளில் ஒன்றாக இருந்தால் அதை நாம் அலிட்ரேஷன் என்று சொல்கிறோம். இது தொடக்க ஒலிக்கு மட்டுமே பொருந்தும். இப்போது கவிதைக்கு செல்லும் முன் இரண்டு முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம், அலிட்ரேஷன் ஒரே வரிக்குள் மட்டும் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் அடுத்தடுத்த இரண்டு வரிகளிலும் இருக்கலாம். எனவே அலிட்ரேஷனை கண்டுபிடிக்கும் போது இரண்டு வரிகளையும் தொடர்ச்சியாக வாசியுங்கள். முதல் வரியோடு நிறுத்திவிடாதீர்கள். இப்போது கீட்ஸ் எழுதிய A Thing of Beauty என்ற கவிதையில் அலிட்ரேஷனை கண்டுபிடிப்போம். முதலில் உள்ள 4 வரிகளை வாசியுங்கள். A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but still will keep a bower quiet for us and asleep. இப்போது அடுத்த வரியையும் சேர்த்து வாசியுங்கள். Full of sweet dreams. பாருங்கள், இங்கே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கடைசி வரியில் ஸ்லீப் என்று இருக்கிறது, அடுத்த வரியில் ஸ்வீட் என்று வருகிறது. ஸ்லீப் அண்ட் ஸ்வீட் இரண்டு சொற்களுமே என்ற ஒரு தொடக்க ஒலியில் தொடங்குகின்றன. எனவே இது அலிட்ரேஷன். இப்போது அடுத்த 4 வரிகளையும் வாசியுங்கள். இனிமேல் நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். நான் சில வினாடிகள் இடைவெளி விடுகிறேன். தேவைப்பட்டால் வீடியோவை நிறுத்திவிட்டு அலிட்ரேஷனை கண்டுபிடியுங்கள். பிறகு உங்கள் விடையை என்னுடைய விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்த 4 வரிகளை வாசியுங்கள். கண்டுபிடித்து விட்டீர்களா?